அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையான டிஏ உயர்வு பிரச்சனையிலே ஒரு பகுதி இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறோம். குறிப்பாக பணியிலே உள்ள தொழிலாளருக்கு இணையான அகவல்படி உயர்வு என்பதை 2026 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அந்த உயர்வை முழுமையாக நாம் பெற்றிருக்கிறோம். 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 257 சதமும், 2016க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 58% அந்த தொகையை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக கடந்த 10 ஆண்டுகளாக வழங்க வேண்டிய டிஏ உயர்வினுடைய நிலுவைத் தொகை, அரியர் தொகை வழங்குவதற்குண்டான நடவடிக்கையை நீதிமன்றங்களிலே நிலுவையில் இருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய டிஏ உயர்வை பெற்றுத் தருவதிலே மிக திறமையாக வாதாடி சிறப்பான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் இடைப்பட்ட காலத்திலே நம்மிடமிருந்து மறைந்திருக்கிறார். அதே போல் நம்முடைய அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய தோழர் கர்சன் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கின்றார். ஆக இந்த 2 இழப்புகளையும் நாம் தாங்கிக் கொள்வதிலே சிரமம் இருந்தாலும் கூட அவைகளையும் தாங்கி எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்காலத்திலே நாம் செயல்பட வேண்டிய அந்த கடமை என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஏற்கனவே நம்முடைய மூத்த வழக்கறிஞரும் நம்முடைய பொதுச் செயலாளரும் மேற்கொண்டிருந்த அந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்குண்டான தக்க ஆலோசனைகளை, சட்ட ஆலோசனைகளை நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் முன்னாள் நீதியரசர்களுடன் கலந்து ஆலோசனைகளை பெற்றுள்ளோம். அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். இப்போது இந்த காணொளியின் நோக்கம், கடந்த 10/2/26 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலும் 12/2/26 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நடந்த நம்முடைய டிஏ உயர்வு நிலுவை பற்றிய விசாரணையுடைய ஒரு சில கருத்துக்களை இங்கே குறிப்பிடுவது, சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை பதிவிடுகிறோம். குறிப்பாக கடந்த 9/2/2026 அன்று மதுரையிலே நடைபெற இருந்த அரசாணை 142 எதிர்த்த அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணை, அந்த வழக்குடைய நீதியரசர் வேறொரு அமர்வில் இருந்ததன் காரணமாக அடுத்த நாள் 10/2/26 அன்றுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த 10/2/26 அன்று அந்த விசாரணை நீதிமன்றத்திலே வந்தபோது அரசு தரப்பில் இருந்து ஒரு 15 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சிரமம் இருக்கிறது, போக்குவரத்து கழகங்கள் தனி சுயாட்சி தன்னாட்சி அமைப்பு, அரசு அவ்வப்போது உதவி செய்கிறது என்பதையெல்லாம் வழக்கமான பல்லவியை பாடி ஒரு 76,000 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்கள் ஒட்டுமொத்தமான இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதோடு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பகமும் கிட்டத்தட்ட 32,000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு பற்றாக்குறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் கூறி, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே அது சம்பந்தப்பட்ட அந்த உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் அரசு நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பணியிலுள்ள தொழிலாளர்களுக்கு இணையான அகவலைப்படி உயர்வை நாங்கள் கொடுத்து விட்டோம். அதாவது 257%, 58% கொடுத்து விட்டோம். அரசாணை 142 பிறப்பிக்கப்பட்ட போது அதில் இருந்த 2016க்கு 1/9/2016 இருந்து 31/10/2017 வரையான அந்த பணியில் இருந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய நிலுவையும், ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நிலுவையும் வழங்கிவிட்டோம். அதே போல் 1/1/2016 இருந்து வழங்க வேண்டிய அதிகாரிகளுக்கு அவர்களுக்குண்டான
ஓய்வூதிய நிலுவையும் வழங்கிவிட்டோம். ஆகவே 142 அரசாணையை எதிர்த்த வழக்கினுடைய உத்தரவில் சொல்லப்பட்டிருந்தபடி பென்ஷன் உயர்வு வழங்கியிருக்கிறோம். பென்ஷன் உயர்வுக்கான நிலுவைத் தொகையை வழங்கிவிட்டோம். டிஏ உயர்வும் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு இணையாக வழங்கிவிட்டோம். ஆகவே இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொன்னபோது நம்முடைய வழக்கறிஞரும் நீதியரசரும் கேட்கின்றார்கள், அப்போது 120 மாத நிலுவைத் தொகைக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது அரசு தரப்பில் இருந்து நீதிமன்ற உத்தரவிலே அல்லது தொழிற்சங்கங்கள் இந்த வழக்குகளுடைய ரிட் மனுவிலோ அல்லது உத்தரவிலோ டிஏ அரியர் பற்றி எதுவும் கேட்கவில்லை, சொல்லப்படவில்லை. ஆகவே டிஏ அரியர் என்பது கொடுக்கப்பட வேண்டியதில்லை என்ற வாதத்தை அந்த அபிடவிட்டிலே தாக்கல் செய்திருந்தார்கள். நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம். நம்முடைய வழக்கறிஞரும் ஆட்சேபித்தார். நீதியரசரும் அதை கடுமையாக நம்முடைய தரப்பினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுவதோடு இப்படிப்பட்ட ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்கிறீர்களே, இது எப்படி சரியாக இருக்கும் என்று கோபமாக கேட்ட பிறகு அந்த பிரமாண பத்திரத்தை அபிடவிட்டை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அரசு தரப்பில் கூறி திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார்கள். இது திரும்ப பெற்றுக்கொண்ட விட்டார்கள் 23/2/2026 அன்று விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றத்தில். இன்றைய தினம் 12/2/26 அன்று சென்னையிலே நம்முடைய ரேவா அமைப்பினுடைய அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் ஹேமந்த் சந்தன் கவுடா அவருடைய அமர்விலே விசாரணைக்கு வந்தது. கடந்த முறை 29/1/2026 அன்று விசாரணைக்கு வந்தபோது அந்த விசாரணையிலும் அரசு தரப்பிலே இருந்து இதே வாதத்தை தான் முன்வைத்தார்கள். இந்த வாதத்தை முன்வைக்க போது நம்முடைய வழக்கறிஞர் கடுமையாக ஆட்சேபித்து, இவர்கள் சொல்லுவது கொஞ்சம் கூட சரியல்ல, பொருத்தமல்ல, ஏற்கனவே எங்களது வழக்குகளிலே பிரேயர்களில் குறிப்பிட்டிருக்கிறோம், உத்தரவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னதை கேட்ட நீதியரசர் மிக கடுமையாக அடுத்த விசாரணைக்குள் நீங்கள் நிலுவைத் தொகை பென்ஷன் டிஏ அரியர் வழங்குவதற்குண்டான ஏற்பாட்டோடு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் ஆஜராக உத்தரவிடுவேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அது ஏற்கனவே நம்முடைய வாட்ஸ்அப் பதிவுகளிலே நாம் வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்றைய விசாரணையிலே அரசு தரப்பில் இருந்து எழுத்துப்பூர்வமாக எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யவில்லை. அதற்கு மாறாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன அதே வாதத்தை இங்கு முன்வைத்தார்கள். அரசாணை 142 எதிர்த்த டிஏ உயர்வு கோரிய அந்த ரிட் மனுக்களிலே டிஏ உயர்வு கேட்கப்பட்டிருக்கிறது, பென்ஷன் அரியர் கேட்கப்பட்டிருக்கிறது. அது இரண்டையும் கொடுத்து விட்டோம். ஆகவே அந்த வழக்கு முடிந்ததாக கருதி இந்த அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அப்போது நம்முடைய வழக்கறிஞர் நீதியரசரிடம் இவர்கள் சொல்வது சற்றும் உண்மைக்கு மாறானது, ஏனென்று சொல்லி கேட்டால் 2/8/2023 அன்று நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவருடைய தீர்ப்பு, நம்முடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 1750/2020 என்ற வழக்கினுடைய தீர்ப்பு 2/8/2023 அன்று நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவினுடைய முதல் பேராவிலேயே அவர் சொல்லியிருக்கிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏஸ் ஆன் தி டேட் ஆஃப் ஜிஓ and consequently direct the respondents to pay arrears of pension to the members of the Petitioners Association who retired in between 1/9/2016 and 30/8/2019 as per the revised pay revised to them based on the settlement dated 4/1/2018 and to pay arrears of the revised rates of DA payable to them for the period from 1/1/2016 to 30/8/2019 as revised once in 6 months and at the same rates as paid to the serving transport employee என்று சொல்லி நம்முடைய அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4/1/2018 தேதியிட்ட உத்தரவின் ஒப்பந்த அடிப்படையில் அவர்களுக்குண்டான சம்பள அரியரும் ரிவைஸ்டு ரேட்ஸ் ஆஃப் டிஏ அவர்களுக்குண்டான
மாற்றியமைக்கப்பட்ட டிஏவும் இந்த இடைப்பட்ட காலத்தில் கொடுத்து அதற்குண்டான அரியரும் கொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த உத்தரவிலே நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 21/4/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடந்த விசாரணையுடைய நீதியரசர் சமீம் அகமது அவர்கள் தன்னுடைய அந்த உத்தரவிலே தி கவர்மெண்ட் மைட் அடாப்ட் எ பெட்டர் மெக்கானிசம் டு கிளியர் தி என்டையர் அரியர்ஸ் ஆஃப் as early as possible and enhance of monthly installments என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக மொத்தமாக அரசாங்கம் ஒட்டுமொத்த அரியர் தொகை வழங்குவதற்கும் மாதாந்திர தவணைகளை வழங்குவதற்குண்டான சிறந்த முறையிலான அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று 21/4/2025 உத்தரவிட்டிருக்கிறார். இது இரண்டையும் சுட்டிக்காட்டியதோடு கடந்த அவமதிப்பு வழக்கு விசாரணைகளிலே பென்ஷன் ட்ரஸ்ட் தரப்பிலே தாக்கல் செய்த அபிடவிட்டிலே அவர்கள் குறிப்பிட்டிருந்த 2016 ஜனவரியில் இருந்து 2024 டிசம்பர் வரையான காலகட்டத்தில் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஏறக்கூடிய டிஏ உயர்வு, அதற்குண்டான ஒட்டுமொத்த தொகை என்று ஒரு 3208 கோடி ரூபாய்க்கான பட்டியலை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார்கள். அதைத்தான் நாம் 21/4/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே நமது வழக்கறிஞர் கொடுத்தார். அந்த ஆவணத்தை இன்றைய விசாரணையும் நம்முடைய வழக்கறிஞர் நீதியரசரிடம் இப்படி அரசாங்கமே பென்ஷன் ட்ரஸ்ட் தரப்பே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது அரியர் தானே, இதை மறுப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று சொன்னதை கேட்டவுடன் நீதியரசர் அவர்கள் உங்களது தரப்பில் இருக்கக்கூடிய தேவையான ஆவணங்களை நீங்களும் சமர்ப்பியுங்கள், அரசு தரப்பு ஆவணங்களையும் சமர்ப்பிக்குங்கள் என்று அவகாசம் கொடுத்து 24/2/2026 நம்முடைய விசாரணை வைத்திருக்கிறார். ஆக பென்ஷனை டிஏ உயர்வை பெற்றிருக்கிறோம். இனி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை ஏறக்கூடிய அந்த டிஏ உயர்வு தொடர்ந்து கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த 10 ஆண்டு கால டிஏ உயர்வுண்டான அரியர்ஸ் தொகையை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை நாம் விரைவுபடுத்த வேண்டும். இவை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும், இதை எப்படியாவது மறுத்துவிட வேண்டும் என்று அரசு தரப்பிலே பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். பல்வேறு பொருந்தாத காரணங்களை கூறி வழக்கை இழுத்தடிப்பதற்கோ அல்லது அதை மதிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் மேற்கொள்வார்கள் என்பது இவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிகிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரை உறுதியாக முழுமையான டிஏ அரியர் தொகை உயர்வை பெறுகின்ற வரை நம்முடைய சட்ட போராட்டம் தொடருவது மட்டுமல்ல, அதை நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு அரசு ஏதும் நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால் அதற்கான களப்போராட்டங்களை நடத்துவதற்கும் நம்முடைய அமைப்பு தயாராக இருக்கிறது. அதற்குண்டான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே எப்படி நாம் நம்முடைய களப்போராட்டங்கள் நீதிமன்ற போராட்டங்கள் மூலமாக பணியில் இருக்கிற தொழிலாளிக்கு இணையான அகவிலைப்படி உயர்வை பெற்றிருக்கிறோமோ அதே போல் 120 மாத டிஏ உயர்வு நிலுவைத் தொகை அரியர் தொகையும் பெறுவதற்குண்டான நடவடிக்கையை நம்முடைய ரேவா அமைப்பு தொடர்ந்து எடுக்கும். அதற்குண்டான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கை அனைத்தையும் எடுத்து முடித்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் நீதிமன்றத்திலே அரசினுடைய வாதங்களை முறியடித்து ஓய்வூதியர்களுக்குண்டான நியாயமான பலன்களை பெற்றுத்தருவதற்குண்டான நடவடிக்கையை எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஒப்பந்த உயர்வு வழக்கு இன்றைக்கு இதர அமைப்புகள் சொல்வதைப் போல ஒப்பந்த உயர்வு ரேவாவுடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் வழங்க வேண்டும் என்ற வழக்கு தோற்று போய்விட்டது. நாங்கள் புதிதாக வழக்கு தொடுத்திருக்கிறோம், அதிலே நிச்சயமாக வெற்றி பெறுவோமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். வழக்கு தொடுப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நம்முடைய வழக்கை பொறுத்தவரை பல்வேறு சிறிய காரணங்களை கூறி நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதை எதிர்த்த நம்முடைய நடவடிக்கைகள் என்ன எடுப்பது என்ன செய்வது என்பதையெல்லாம் நாம் மூத்த வழக்கறிஞர்களுடன் கலந்து பேசிவிட்டோம். அதற்கு தகுந்த பொருத்தமான ஏற்பாட்டை பொருத்தமான சட்ட நடவடிக்கையை விரைவில்
நம்முடைய அமைப்பு மேற்கொள்ளும். ஆகவே ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு, ரேவா அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு எப்போதும் போல உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.